அகமதாபாத்தில் விழுந்து வெடித்து சிதறிய ஏர் இண்டியா விமானத்தில் பிரிட்டனை சேர்ந்த 53 பேர் இருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். இங்கு தொடரலாம். அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி விமானத்தில் பயணம் செய்தவர்கள் 53 பேர் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு தகவலை ஏர் இந்தியா நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 14 பேர் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் என்கின்ற ஒரு தகவல் வெளியானது. அதன் பிறகு தற்போது 53 பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த விமான விபத்துல 110 பேர் வெளியாகி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவல் வந்தது. இந்தியர்கள் மட்டும் 169 பேர் இதில் பயணம் செய்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த பணிப்பெண்கள், பணியாளர்கள் மற்றும் விமான பைலட்டுகள் எல்லோரும் சேர்த்து கிட்டத்தட்ட 242 பேர் அந்த விமானத்தை பயணம் செய்வதற்கான ஒரு தகவல் என்பது கிடைத்திருந்தாலும், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த 7 பேரும் விபத்தில் சிக்கி ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த 7 பேர், பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த 53 பேர் மற்றும் இந்தியர்கள் 169 பேர். அந்த மொத்தமாக பயணம் செய்தவர்கள் 12 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் 14 பேர், அதில் கை குழந்தைகள் 2 பேரும் அந்த விமானத்தில் பயணம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. விமானம் தரையில் இருந்து மேல் நோக்கி சென்றதன் பிறகு மீண்டும் கீழ் நோக்கி வந்திருக்கிறது. மேடே கால், அதாவது விமானத்தை இதுக்கு மேல் இயக்க முடியாது, அவசர உதவி தேவை என்கின்ற ஒரு தகவல் மட்டுமே அகமதாபாத் விமான கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு சென்றிருக்கிறது. ஆனால் அந்த மேடே கால் வந்ததன் பிறகு தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டு அதன் பிறகு என்ன நடந்தது என்கின்ற எந்த ஒரு தகவலுமே இல்லை. சற்று நேரத்தில் அந்த மெகானி நகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் அருகே இந்த விமானம் சென்றிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய உயரமான கட்டிடங்கள்ல விமானத்தினுடைய இறக்கைகள் உரசிக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் சென்று அது வெடித்து சிதறி இருக்கிறது. விழுந்தவுடனே வெடித்து சிதறி இருக்கிறது. அங்கு இருந்தவர்கள் நாம் சற்று முன் அவர்களிடம் பேசியிருந்தோம். குறிப்பாக இந்த அகமதாபாத் பகுதியில் இந்த மேகானி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய தமிழர்களிடம் நாம் பேசியிருந்தோம். அங்கு இருந்தக்கூடிய அவர்கள் இந்த விமான விபத்து ஏற்படும் போது பெரும் வெடிச்சத்தம் கிட்டதாகவும் வானளாவிய கரும் புகைகள் ஏற்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார்கள். உடனடியாக அங்கு 7 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தீ அணையக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். தற்போது இந்த அகமதாபாத்தில் இருந்து 3 NDRF குழுக்கள், 90 பேர் அடங்கிய குழுக்கள் அந்த விமான விபத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்காக அங்கே புறப்பட்டு சென்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. துணை ராணுவ படையினரும் அங்கே மீட்பு பணியில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த விபத்தில் 242 பேர் பயணம் செய்திருக்கின்றனர் சொல்லப்படக்கூடிய இந்த விமான விபத்தில் 110 பேர் வரைக்கும் உயிரிழந்திருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அதில் அந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் 53 பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்கள், 7 பேர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள், 169 பேர் இந்தியர்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போன்ற விமான விபத்துக்கள் என்பது அந்த டேக் ஆஃப், அதாவது விமானம் இங்கு தரையிலிருந்து புறப்பட்டு மேல் செல்லும் போது விமானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டெக்னிக்கல் பார்ட்களும் சோதனை செய்யப்படும். அதனுடைய பறக்க தயாராக இருக்கிறதா, அதனுடைய ஃபியூயல் அளவு எவ்வளவு, விமானத்தில் ஏதேனும் இயந்திர கோளாறு இருக்கிறதா என்கின்ற முழுமையான செக் செய்யப்படும். முழுமையான பரிசோதனைக்கு பின் தான் விமானம் மேலே எழும்புவதற்கான அனுமதி வழங்கப்படும். ஆனால் இந்த விமானம் தரையிலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்கள், அதாவது 1:17 சென்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 1:38-1:39 அந்த நிமிடங்கள்ல அதனுடைய உயரம் 825 இருந்த போது மீண்டும் அது கீழ் நோக்கி வர தொடங்கியிருக்கிறது என்பது அந்த லைவ் ரேடார் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் இருக்கக்கூடிய தகவலின்படி பார்த்தால் அது 825 மீட்டர் உயரத்தில் இருந்து கீழ் நோக்கி வந்திருக்கிறது. அப்போதுதான் அந்த மேடே கால் என்பது வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விமானம் மீண்டும் மேல் நோக்கி பறக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அந்த விமானம் ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் என்கின்ற முறையிலே இறக்குவதற்காக விமானி முயற்சி செய்தாரா, அல்லது விமானத்திலிருந்து இறக்க மேடே கால் கொடுத்தா, அப்படி விமானத்தில் என்ன தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது என்பது குறித்தெல்லாம் அந்த இருக்கக்கூடிய தடுப்பு பெட்டிகளில் இருக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை என்பது செல்லும். AAI என்று சொல்லக்கூடிய அந்த விமான விபத்து விசாரிக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது அவருடைய விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். குடியிருப்பு பகுதிகளிலும் சிறிது அளவு இந்த சேதாரம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய